லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இப்ப என்ன பண்ணி தொலையறத? மேடி மாம், என்ன ஆச்சு? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு மாம். ஐயோ ஐயோ, என்னப்பா? ஏற்கனவே ரொம்ப லேட். இப்ப கார் வேற பஞ்சர் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆபீஸ்ல பிரசன்டேஷன் வேற இருக்கு. எல்லாமே சொதப்பிடுச்சு மாம். இந்த ஆர்டர் கிடைக்கவே போறதில்ல. ஏய், அப்படி சொல்லாத மேடி. நீ பிரசன்டேஷனை நல்லா பண்ணுவ. கண்டிப்பா உனக்கு இந்த ஆர்டர் கிடைக்கும். கண்டிப்பா இந்த ஆர்டர் உனக்கு கிடைக்காது மேடி. கார் பஞ்சர் ஆனா என்ன? கேப் புக் பண்ணி ஆபீஸ்க்கு போ. சீக்கிரம் கேப் புக் பண்ணுங்க. கேப்லயே ஆபீஸ்க்கு போயிடலாம். சரி மாம், நான் கேப் புக் பண்றேன். சீக்கிரம் பண்ணு. அம்மா, இந்த பீக் ஹவர்ஸ்ல மேடி கேப் புக் பண்ணா கூட கேப் கிடைக்காது. எனக்கு தெரிஞ்சு மேடி மதியம் தான் ஆபீஸ்க்கு போவான் போல. ஆமா பூமிகா, என் பொண்ண பாத்தியாமா எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கான்னு. நீயும் இருக்கியே தண்டம், ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்ல. நாங்க என்ன பண்ண சொல்றோமோ அதை தவிர வேற எல்லாத்தையும் முந்திக்கிட்டு பண்ற. அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் ஊருக்குடிய கெடுக்கிறதுல கோல்டு மெடல் வாங்கின மாதிரி என்ன ஒரு பெருமை. இதுல என்ன வேற குறை சொல்றாளுங்க. இருங்கடி, எனக்கும் ஒரு காலம் வரும், அப்ப நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு கேபும் கன்ஃபார்ம் ஆக மாட்டேங்குது மாம். செம்ம இரிட்டேட்டா இருக்கு மாம். ட்ரை பண்ணுடா. சைத்தான பொண்ணாவும் சகுனிய பேத்தியாவும் பெத்துட்டு நான் அவஸ்தையை அனுபவிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்ப கேப் புக் ஆகாது மாம். நான் ஆபீஸ்க்கு போய் பிரசன்டேஷன் பண்ணாமலே தோத்துட்டேன் மாம். இவளுங்க தோக்கடிக்காட்டியும் அவனே தோத்துருவான் போல இருக்கு. அம்மா, மேடி அவன் தோல்வியை அவனே ஒத்துக்கிட்டாம்மா. நம்ம ஜெயிச்சிட்டோம். இனி மேடிக்கு தோல்வியால உண்டான விரக்திய ஸ்வேதா மேல கோவமாக்குனா போதும். அந்த ஸ்வேதாவை ஈஸியா நம்ம வீட்டை விட்டு விரட்டிடலாம். ஆமா பூமிகா. மேடி, வருத்தப்படாதப்பா. நீ ஒண்ணு தோக்கல. கௌதமோட புல்லட் வீட்டுக்கு பின்னாடி தான் நிக்குது. நீ அதை எடுத்துட்டு ஆபீஸ்க்கு போ. எனக்கு பைக் ஓட தெரியாது மாம். கார் தான் ஓட தெரியும். ஏழு கழுத வயசாச்சு, பைக் ஓட்ட தெரியலன்னு சொல்றான். அவ்வளவுதான் மாம், எல்லாமே முடிஞ்சு போச்சு மாம். டேய், என்னடா இருடா. ஸ்வேதா, என்ன கண்மணி, நம்ம பாக்குறது கனவா இல்ல நனவா? ஸ்வேதா பைக் ஓட்டிட்டு வரா. மேடி வாங்க, வண்டியில ஏறுங்க, போலாம். ஸ்வேதா, நீ பைக்கெல்லாம் ஓட்டுவியா? சின்ன வயசுல கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டி இருக்கேன் அத்தை. மேடி ஆபீஸ்க்கு போக டைம் ஆச்சுல்ல, அதான் ஒரு வேகத்துல பைக் எடுத்துட்டு வந்துட்டேன். எது, சின்ன வயசுல ஓட்டிருக்கியா? அப்ப உனக்கு பைக் ஓட்ட தெரியாதா? உன்னை நம்பி நான் எப்படி வர்றது வண்டியில?
பயப்படாத மேடி, அவ பைக் ஓட்டிடுவா. மாம் போய் ஏறி உட்காரு போ. மாம் இவன் என்ன எங்கேயாவது தள்ளி விட்டுருவா மாம். உன்னோட உயிரு ஸ்வேதாவோட உயிர். நீ பயப்படாம வண்டியில ஏறு. என்னம்மா? ஸ்வேதா உன்னை நல்லபடியா ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போயிடுவா. ஆமா மேடி, சீக்கிரம் பைக்ல ஏறுங்க, நேரமாகுது, ஆபீஸ்க்கு போகணும். பைக் ஓட்ட தெரியாது இவ்வளவு நம்பி எப்படி ஆபீஸ் போறது? மேடி பைக்ல ஏறுங்க. டேய் வண்டியில ஏறுடா. ஏறுறேன், எனக்கு தான் ஆபீஸ் போக வேற வழி இல்லையே. பூமிகா கண்மணி, நீங்க பண்ண பிளான் எல்லாம் அந்த குண்டச்சி புல்லட்ல வந்து தவிடு பொடியாக்கிட்டா. போங்க போங்க, நீங்க போய் வேலையை பாருங்க. இந்த ஸ்வேதா ஓட்ட தெரியாமயே புல்லட்ட ஓட்டுறானா சரியான யமகாதகியா இருப்பா போல. நான் பெத்ததும் வேஸ்ட், அது பெத்ததும் வேஸ்ட். எனக்கு தெரிஞ்சு ஸ்வேதாவை கண்மணி பூமிகாவால ஜெயிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். அவளை எங்க இதுங்க என்ன இவளுங்க ரெண்டு பேரும் நம்மள முறைச்சுக்கிட்டு நிக்கிறாளுங்க. நம்ம புலம்புறத கேட்டிருப்பாளுங்களோ? சரி சமாளிப்போம். என்ன கண்மணி, நீங்க ரெண்டு பேரும் போலையா? நீங்க போயிட்டீங்க நினைச்சு நான் உளறிட்டேன். ஐயோ, உனக்கு இருக்குது, உள்ளவா கவனிச்சுக்கிறேன். ஐயோ, இன்னைக்கு தான் எதுவும் நடக்கலன்னு நிம்மதியா இருந்தேன். 7:30 ஆரம்பிச்சிடுச்சா? பாத்துக்கலாம். என்ன புடிச்சுக்கோங்க மேடி. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நான் பைக்கே பிடிச்சுக்கிறேன். சரி நாங்க வரோம் அத்தை. சரிம்மா. மேடி, ஆபீஸ்க்கு போய் நல்லா பிரசன்டேஷன் பண்ணணும், சரியா? ஆபீஸ் போய் முழுசா சேர்ந்தா அதை பத்தி யோசிக்கிறேன். மேடி ரெடியா? ரெடி ரெடி போ. ஏய், டைம் ஆகுது, கொஞ்சம் ஸ்பீடா போ. ஏய், ஏன் இவ்வளவு ஸ்பீடா போற? கொஞ்சம் பொறுமையா போ. பொறுமையா போனா ஆபீஸ்க்கு சீக்கிரம் போக முடியுமா? அதுக்கு நீ இப்படியா? மெதுவா போ. ஏய், எதிர்க்க ஒரு லாரி வருது பாரு. ஷோ, ஒண்ணு ஆகாது, வாங்க. இது பாரு, பொறுமையாவே போ நீ. ஏய், ஃபாஸ்ட் எல்லாம் போகாத, பொறுமையா போ, பொறுமையாவே போ. நான் உயிரோட தான் இருக்கேனா? உயிரோட தான் இருக்கேன். ஏய், ஏன் இவ்வளவு வேகமா போற? மெதுவா போ.
மெதுவா போனா மீட்டிங்க்கு லேட் ஆயிடும், பரவாயில்லையா? எல்லாம் என் நேரம். உங்களுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு தானே நான் வேகமா போறேன். மேடி, ஆபீஸ் வந்துருச்சு. அப்பா, ஆபீஸ் வந்துருச்சா? ம். எங்க ஆபீஸ்க்கு வந்து சேராம மொத்தமா போய் சேர்ந்துருவோமோன்னு நினைச்சேன். மேடி, ம். நீங்க பிரசன்டேஷன் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் சொல்றேன், பதட்டப்படாம பிரசன்டேஷனை நல்லபடியா பண்ணுங்க. என்ன எம்டி ஸ்வீப்பர் லேடியோட பேசிக்கிட்டு இருக்காரு? அவரோட காரை வேற காணும். ஒருவேளை எம்டியும் ஸ்வீப்பர் லேடியும் ஒன்னா பைக்ல வந்திருப்பாங்களோ? ஆல் தி பெஸ்ட். குட் மார்னிங் சார். மேனேஜர், அவங்க வந்துட்டாங்களா? வந்து 10 நிமிஷம் ஆச்சு சார். எங்க உட்கார வச்சிருக்கீங்க? உங்க ரூம்ல தான் உட்கார வச்சிருக்கேன் சார். ஓகே. ஏமா, எம்டி உன் கூடயே வந்தாரு? ஆமா சார். ஏன், அவர் கார் என்னாச்சு? அவர் கார் பஞ்சர். ஓ. பிரசன்டேஷனுக்கு லேட் ஆயிடும், அதான் எம்டிய பைக்ல உட்கார வச்சு கூட்டிட்டு வந்தேன். ஓ, பரவாயில்லம்மா. எம்டிய பைக்ல டபுள்ஸ் கூட்டிட்டு வந்திருக்க, அதுவும் புல்லட்ல. நீ புல்லட் ஓட்டிட்டு வந்தத என்னால நம்பவே முடியலமா. நம்பிதான் ஆகணும் சார். சார், நீங்க எம்டி சார் கிட்ட கேட்டுட்டு ஒரு ஆள் அனுப்புங்க, காரை ரெடி பண்ணி எடுத்துட்டு வர சொல்லுங்க. சரி சரி, அதை நான் பாத்துக்கிறேம்மா. நீ போய் சூப்பரா டீ போட்டு கான்ஃபரன்ஸ் ஹால்ல வெயிட் பண்றாங்க பாரு, அவங்களுக்கு கொடு. சரிங்க சார். அம்மா, இந்த ட்ரெஸ்லயே போக போற? இல்ல சார், நான் சாரி எடுத்துட்டு வந்திருக்கேன். வரேன் சார். போயிட்டு வா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஹலோ சார். ஹலோ சார். சாரி. சாரி. Hi. Hi sir. I'm Madhavan. Good morning. Sorry for I am the delay. Unique Tax Company Manager Prashant. Okay. He is Mr. Shyam, our company MD. Sorry, sir. Hello sir. Nice to meet you. He is Ashok, Production Manager. Hello sir. And he is Ramesh, Marketing Senior Manager. Nice to meet you. மிஸ்டர் மாதவன், ஏன் லேட்டு? என் காரு பஞ்சர் ஆயிடுச்சு சார், அதான் பைக்ல வர கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சாரி சார். இட்ஸ் ஓகே மாதவன், ஏற்கனவே லேட். சீக்கிரம் பிரசன்டேஷன் ஆரம்பிங்க. எஸ் சார். மோகன், லைட் ஆஃப் பண்ணிட்டு ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணுங்க. பொதுவா டாய்ஸ் கம்பெனி எல்லாமே ஒரே மாதிரி ஐடியா தான் யோசிப்பாங்க. ஆனால் அதுல இருந்து நம்ம ஐடியா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் சார். கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன் சார். Yeah, sure. டாய் கம்பெனி மார்க்கெட்ல பெஸ்ட் ஐடியாவை நான் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் சார். பொதுவா குழந்தைங்களுக்கு கலர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். சாரி சார், சாரி.
சாரி, ஐம் சாரி சார். மாதவன், மோகன் அடுத்த ஸ்லைட் போடுங்க. சாரி சார். மாதவன், என்ன இது? நீங்க பிரசன்டேஷன் பண்ண வந்தீங்களா இல்ல காமெடி பண்ண வந்தீங்களா? இந்த ரூம்ல இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும், டாய்ஸ் எல்லாத்தையும் கீழே போட்டு அப்படி இப்படி விளையாடிட்டு இருக்கீங்க. என்னது இது? மாதவன், யூ ஆர் வேஸ்டிங் மை டைம். உங்களால பிரசன்டேஷன் ஒழுங்கா பண்ண முடியும்னா பண்ணுங்க, இல்லைன்னா ஐ ரிஜெக்ட் யுவர் ப்ரொபோசல். Now are you ready? பிரசன்டேஷன் ஒழுங்கா பண்ணுவீங்களா? எஸ் சார். கண்டினியூ. Sir, we design a small toy. Kids love our. The toys they love. Sir, you see, these toys are going to be a. Very love, sir. Kids, the toys. And Stop it's it. very. What is this? ஸ்கூல் குழந்தைங்க தடுமாறி ரைம் சொல்ற மாதிரி பிரசன்டேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. This is very, very worst presentation, Madhavan. Sorry, Madhavan. I reject your proposal. Sir, sorry. I can't do anything. Just a minute, sir. Please. You're sorry, Madhavan. 1 minute, sir. இந்நேரம் மேடி நல்லபடியா பிரசன்டேஷன் பண்ணிட்டு இருப்பாரு. சார், என்ன சார் அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? டீ சாப்பிடுங்க. சார் 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 என்ன எல்லாரும் கோவமா போறாங்க? மேடி அதுக்குள்ள எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டாரா? என்ன பிசினஸ் பண்ண போறேன்னு மேடி கிட்ட கேட்டா குழந்தை மாதிரி டாய் பிசினஸ் பண்ண போறேன்னு சொல்றாரு. மேடி, நீ டாய் பிசினஸ் எடுத்து பாரு, அதான் உனக்கு சரியா இருக்கும். அங்க இருக்கிற பொம்மை கூட விளையாடிட்டே இருக்கலாம். எப்படியோ இது வரைக்கும் சின்னதா அந்த கம்பெனில இருந்து ஒரு மார்ஜின் வந்துட்டு இருந்தது. அது யாருக்கு பொறுக்கலையோ தெரியல. இப்ப மேடி அந்த கம்பெனிக்கு போனதும் அது கூட இப்ப சுத்தமா வரப்போறதில்ல. மேடியோட நிலைமை இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். மேடி இன்னைக்கு நல்லா இருந்தாலும் அவரோட கடந்த காலம் தெரிஞ்ச யாருமே மேடிக்கு ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே போச்சு, எல்லாம் முடிச்சு போச்சு. இனி யாரு மதிப்பா என்ன? என்னாச்சு மேடி? மீட்டிங்க்கு வந்தவங்க எல்லாம் அதுக்குள்ள கிளம்பி போயிட்டாங்க. சொல்லுங்க மேடி, ஏன் அமைதியா இருக்கீங்க? மேடி சொல்லுங்க மேடி, ஏன் அமைதியா இருக்கீங்க? மேடி திரும்புங்க. மேடி, என்னாச்சு மேடி? என்ன ஆச்சா? எல்லாம் உன்னாலதான். என்னாலயா? நான் என்ன பண்ண மேடி? என்ன பண்ணியா?
எல்லாம் பண்ணது நீதான். நான் நேத்து உன்கிட்ட சொன்னல போன் எடுக்காதன்னு, கேட்டியா நீ? இப்ப பாரு, நான் உன்னால இந்த நிலைமையில வந்து நின்னுகிட்டு இருக்கேன். இந்த பிரசன்டேஷனுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணது எல்லாமே போச்சு. இன்னைக்கு காலையில இருந்து எதுவுமே விளங்கல. பாத்ரூம் போனா தண்ணி வரல, கரண்ட் இல்ல, கார் பஞ்சர், இது எல்லாமே. இதுல நீ வேற என்ன சாப்பிடுன்னு டார்ச்சர் பண்ணி அந்த பிரஷர்லாம் சேர்த்து என் மண்டியில ஏறி நான் ஆசையா பார்த்து பண்ண டாய் ப்ராஜெக்ட பத்தி என்னாலேயே எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. வந்தவங்க எல்லாம் எனக்கு கிண்டலா பார்த்து சிரிச்சிட்டாங்க. சின்ன பிள்ளைங்க ரைம் சொல்ற மாதிரி நான் பிரசன்டேஷன் பண்றேன்னு சொல்லி ஆர்டர் உனக்கு கிடைக்காதுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க.